அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பதிவாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன காரணம், எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது திசை திரும்பி கஷ்டகாலங்களுக்கு மத்தியில் சிக்கி எவ்வளவு சிரமங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வெளியில் வர்றதற்கு என்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் துலாம் ராசி நண்பர்கள் ராசி பலன்களை பார்த்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எக்கச்சக்கமான கஷ்டங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த ராசி பலன்கள் எல்லாம் பொய்யாகத்தானையா தெரிகின்றது. பொதுவாக ராசி பலன் பூராமே பொய்யாத்தான் சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்த பாடு இல்லை. எனக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து நான் சிரமங்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கஷ்ட ஜீவனாம்சம்தான், ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல. அப்படி இருக்கிற போது நான் எப்படி உங்கள் ராசி பலனை நம்புவேன்? இது பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தயவுசெய்து இந்த பதிவை பாருங்கள். துலாம் ராசி கால சக்கரத்திற்கு 7வது வீடு, சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி. எங்கோ பிறந்த ஒரு பொண்ணையும் எங்கோ பிறந்த ஒரு பையனையும் கணவன் மனைவியாக இணைக்க வேண்டும் அப்படின்றால் 7ஆம் வீடு தான் ரொம்ப முக்கியம். அதாவது ராசியிலிருந்து லக்னத்திலிருந்து 7ஆம் வீடைத்தான் பார்க்கணும். அப்படி என்றால் காலச்சக்கரத்திற்கு 7வது வீடு சுக்கிரன். அப்போ காலச்சக்கரத்திற்கு முதல் வீடு மேஷம். மேஷத்தின் அதிபதி யாரு? செவ்வாய், ஆண். 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன், பெண். அப்போ ஆண் பெண் உறவை இணைத்து வைக்கக்கூடிய அந்த உறவு பாலத்தை சொல்லக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசி. அது மட்டுமல்ல, இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது நமக்கு நாம் யாருகிட்ட அறிமுகம் ஆகிறோம், யாருகிட்ட பழகிறோம், யாரெல்லாம் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள், இன்னும் யாரையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது புது நண்பர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய இடம் துலாம் ராசி. புது புது மனிதர்கள், எங்கேயோ இருக்கிற கடல் கடந்து இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள்ட்ட கூட இந்த துலாம் ராசி சர்வ சாதாரணமாக போய் ஒரு முறை பழகிட்டா போதும், அந்த பழக்கத்தை கடைசி வரைக்கும் நீடிக்க வச்சிருக்கும். அந்த நட்புக்கு இந்த ராசி அடிமையாகிவிடும். அதனால தான் கால சக்கரத்திற்கு 7வது வீடாக இந்த துலாம் ராசியை வைத்திருக்கிறார்கள். துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி. தராசு சின்னம், நீதி தேவதையின் கையில்தான் இந்த சின்னம் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வியாபார பெருமக்களிடமும் அந்த தராசு சின்னம் இருக்கிறது. அப்போ தராசை ஏன் கையில் கொடுக்கணும்? எடைக்கல்லும் எடைக்கல்லுக்காக வைக்கப்படுகின்ற அந்த பொருளும் சரியாக இருக்கணும், நிறுவை சரியாக இருக்கணும். அப்போ நீதி, நேர்மை, நாணயம், நம்பிக்கை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் எங்கே இருக்கும்? நீதி தேவதனுடைய கையில் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இப்படித்தான் இருப்பீர்கள். இந்த துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க இப்படித்தான் நீங்கள் இருப்பீங்க. இப்படி இருக்கின்ற பொழுது நம்மக்கிட்ட பழகினவங்க எப்படி இருக்கணும்னு நினைப்போம்? நம்மளை மாதிரியே இருக்கணும்னு நினைப்போம். நான் எப்படி இருக்கணும்னா அதே மாதிரி எனக்கு என் கூட இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அந்த நட்புக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிறதான துலாம் ராசி தான். நட்புக்காக என்ன வேணாலும் செய்யும். நட்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கும். என் உயிருக்குயிரான தோழி, என் உயிருக்குயிரான தோழன், நண்பன், சகோதரன், சகோதரி, கணவன், மனைவி, இது எல்லாமே அந்த உறவு முறைகளை சொல்லக்கூடியது. பெரியப்பா, சித்தப்பா, இப்படியெல்லாம் உறவுகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் எப்படின்றதுனால எப்போவுமே அவங்ககிட்டெல்லாம் ஒரு அன்பு பாச பிணைப்போடு இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. இப்படிப்பட்ட துலாம் ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் ஆளுமை பவரோடு இருப்பீங்க. ஏன் அப்படி? துரிதமாக செயல்படுவீங்க. ஏன் அப்படி? என்ன காரணம்?
இந்த துலாம் ராசிக்கு 10ஆம் அதிபதி சந்திரன், துரித கிரகம், அவர் தான் இந்த ராசியில் இருப்பார். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறக்கூடியவர். பாஸ்டான கிரகம் எது? 9 கிரகங்களில் ரொம்ப துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டால் சந்திரன் தான். அப்போ துலாம் ராசி நண்பர்கள்ட்ட சோம்பேறித்தனத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. எவ்வளவு வேலையை கொடுத்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க துலாம் ராசி நண்பர்கள். ஆனால் உடல் சோர்வே வந்தாலும் அதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு முதல்ல வேலையை முடிப்போம். வேலை தான் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க. ஏன் அப்படி? இந்த ராசியில்தான் தொழில்காரகன் சனி பகவான், கர்மகாரகன், நீதிமான் இந்த துலாத்தில் தான் உச்சம் பெறுவார். பாருங்க, துரிதமான கிரகம் சந்திரன் இந்த ராசியில் இருக்கிறாரு. அதனால் துலாம் ராசி 10ஆம் அதிபதி, காலச்சக்கரத்திற்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் இந்த துலாத்தில் உச்சம் பெறுகின்றார். அப்படின்னா உழைப்பு தான் முக்கியம். அடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியது நட்புக்கு, 2வது உழைப்புக்கு. இந்த உழைப்பையும் நட்பையும் 2 கண்களாக பார்க்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி நண்பர்கள். இப்போ பாருங்க, தராசு 2 தட்டு இருக்குது இல்லையா? 1 நட்பு, 1 உழைப்பு. இதை வச்சு தான் நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறது துலாம் ராசி. வேறொன்றும் எனக்கு வேண்டாம். ஆக இந்த துலாம் ராசி நண்பர்கள்ட்ட போய் உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னா கட்டாயம் ஒரு வேலை தேடி கொடுப்பார்கள். உங்கள் மூலமாக எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது, செய்ய முடியுமான்னு கேட்டால் என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆக அன்பு, கருணை, ஈவு, இரக்கம் நிறைந்தது துலாம் ராசி. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்காமலே உதவி உபகாரங்களை செஞ்சிடும். ஏன்னா என்ன காரணம்? கண் முன்னாடி தெரிபவர்களெல்லாம் நல்ல மனிதர்களாகவே இவங்க பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இந்த துலாம் ராசிக்கிட்ட கிடையாது. பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அப்போ தான் இவங்க உணர்வாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வராது. கூட பழகுறாங்களே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இவ்வளோ தூரம் பழகுறாங்களே, நாம் அவங்கக்கிட்ட இவ்வளோ தூரம் பழகுறோமே, ஒரு ஆளை வச்சு இவங்களுடைய சுழிவு உங்களோட தந்திரத்தை கண்டுபிடிச்சிடலாம், மந்திரத்தை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறமா இவங்ககிட்ட பழக்க வழக்கத்தை வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வராது. ஒரே ஒரு நாள் பார்த்துருப்போம், ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஒரு 4 வார்த்தை பேசியிருப்போம், அதுதான் நட்பு. அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். இப்படியெல்லாம் நட்பு என்று போகக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள். உழைப்பு என்று போகக்கூடியவர்கள் துலாம் ராசி நண்பர்கள். இந்த உழைப்பின் மூலமாக வந்த வருமானத்தை நட்புக்காக கொடுக்கின்றவர்கள் துலாம் ராசி நண்பர்கள். புரியுதுங்களா நண்பர்களே? கஷ்டப்பட்டு உழைப்போம், இங்கே நட்புக்காக செலவழிப்போம், உறவுகளுக்காக செலவழிப்போம், யாரையும் பகையோடு பார்க்காது. ஆனால் இந்த துலாம் ராசியை பகையோடு பார்ப்பதற்கு ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது குரு பகவான், 6ஆம் இடத்து அதிபதி. பெரிய மனிதர்களுடைய தோரணை எல்லாம் இவங்க பழகிறவங்கள்ட்ட தெரியும். ஆப்போசிட்டில் பழகிறவங்க எல்லாமே ஒரு ரிச்சாக இருக்கிறவங்க மாதிரி தெரியும். அப்படி தான் பழகுவாங்க. அவங்ககிட்டலாம் ஒரு கண்மூடித்தனமான அன்பு பாசத்தை நம்ம வச்சுருவோம். காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களேவும் இந்த துலாம் ராசி நண்பர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது சில பேச்சுக்களை பேசி உதவி உபகாரங்களை கேட்குற மாதிரி கேட்டு உங்ககிட்டயே கடனாக கூட பணங்கள் கேட்பாங்க. எல்லா விதத்திலையும் கேட்டு உங்ககிட்டயே வாங்கிக்கிட்டு எந்த இடத்தில் உங்களை விட்டு ஒதுங்கணுமோ கரெக்டாக ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீங்க. அப்படி பாதிக்கப்பட்டு ஃபீல் பண்ணுகின்ற பொழுதுதான் இந்த நட்பு போலியானது, இந்த உறவு போலியானது அப்படின்னு சொல்லி அப்போ தான் உணர்வீங்க. அன்ன வரைக்கும் உணர மாட்டேங்க. இது 100% உண்மை. இது 100% உண்மை. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயம் தானே, வேறு என்ன தெரியும்? மாடாக உழைக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கணும், கேட்குறவங்களுக்கு உதவி செய்யணும்,
நமக்கு இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது பிரச்சனை, அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறத விட நமக்கு கடவுள் கருணை காட்டுவார்ன்ற ஒரு எண்ணம் வேறு உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த மாதிரியான ராசி தான் இந்த துலாம் ராசி. அதனால் தவறு என்று சொல்லவில்லை, நீங்கள் செய்வது, பழகுவது, பேசுகிறது, கொடுக்கறது எல்லாம் தவறு கிடையாது. ஆனால் ஒரு எல்லைக்கோடு போட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். அந்த எல்லைக்கோடு போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது, போடவே முடியாது. பாதிக்கப்பட்ட பிறகுதான் எல்லைக்கோடு போடுவீங்க. அதுக்கப்புறம் போட்டா என்ன போடாட்டி என்ன. ரொம்ப நெருங்கி பழகியிருப்பாங்க, உங்கள் கையில் பணமே இருக்காது, ஆனால் கேட்பாங்க, யார்கிட்ட கடன் வாங்கி கொடுப்பீங்க. சரி கடனே வாங்க முடியல, கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன், இது ஒன்று தான் எனக்கு ஆதாரம், சரி இதை வேணால் வச்சு உனக்கு பணம் தரேன், எனக்கு கொடுத்துட்றீங்களா? கொடுத்துட்றேன். இதெல்லாம் கொடுத்துருவீங்க. நம்ம வீட்டு பத்திரத்தை கூட அடமானம் வச்சு அடுத்து ஒன்று காசு கொடுத்துருவோம் ஐயா, ஏன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் போலி மனிதர்கள் அப்படின்னு சொல்லி. இங்கே இருங்க அந்த வந்துடுறேன்ட்டு போவாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும், வரமாட்டாங்க. இப்படியெல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் பாதிக்கப்படுவீர்கள். ஆக யோசிக்க முடியாது. ஏன் யோசிக்க முடியாது? இந்த யோசிக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி யார் தெரியுமா? மனம், சனி பகவான். லேட்டாக தான் யோசிப்பார், எடுத்தவுடனே யோசிக்க மாட்டார். சனி மந்த கிரகம், அவர் அந்த ராசியில் உச்சம் பெறுவார். ஆனால் உழைச்சிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் வேலை தான் அப்படிங்கிற அமைப்பில் இருப்போம். அது நீதியாக, நாணயமாக, நேர்மையாக இருக்கணும். 10 பைசா சம்பாதிச்சா எனக்கு தவறான வழியில் பணம் வேணாம், தவறான வழியில் போய் நான் காசு பணம் சம்பாதிக்கிற அவசியம் எனக்கு இல்லை, அந்த பிழைப்பே வேண்டாம். என்னுடைய காசு போனாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கண்ணீர் கம்பளையமோடு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, பச்சை தண்ணியை குடிச்சு கூட நான் பசி அமைத்துக்கிறேன், உன்னுடைய சவகாசம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள். இப்படியெல்லாம் நாம் பாதிக்கப்படுவோம். ஒரு லோன் எல்லாம் போட்டாச்சுன்னா அந்த லோனை கட்டுறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. நகை ஆபரணங்கள்லாம் அதிகமாக நம்ம கையில் தங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நகை ஆபரணத்துக்கு குரு தான் அதிபதி. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பேங்க் லோனுக்கு ஃபைனான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டே குரு தான், அவரே நமக்கு எதிரியாக இருக்கிறார். தயவு செய்து எதிரிகளுக்கு நாம் ஃபைனான்ஷியல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்து பண்ணுங்கள். ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் எதிரி யாரையா கண்டுபிடிக்க முடியாத? ஆமாம், அவங்கெல்லாம் பெரிய மனித தோரணையில் தான் உங்கள்கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. பெரிய மனித தோரணையிலெல்லாம் யாரெல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் உங்கள்கிட்ட பழகுறாங்களோ அவங்களையெல்லாம் ஒரு கண்ணு வச்சுக்கங்க. ஆனால் ஒரு சாதாரணமாக ஏழையாக இருக்கக்கூடியவங்களை தாராளமாக நீங்கள் நம்புங்க, அவங்க உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. ஏழைகள்னால் யாருங்கய்யா? அதாவது ஒரு யாசகம் கேட்டு பிழைப்பவர்கள், ஒரு வேலை செய்ய முடியல, ஒரு கை கால் ஊனமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க, ரொம்ப முதியோர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 10 ரூபா நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியம். பட்டு வேட்டி பட்டு சட்டையிலேருந்து பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு என் பண்ணி நல்லா கோட்டு சூட்டுமா மாட்டி உங்கள்கிட்ட நல்லா அன்பாக பழகிட்டு கடைசியில் உங்களுக்கே வேட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க தான் வைப்பாங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, அவங்களால உங்களுக்கு நஷ்டம்தான். இதனால தான் நான் இந்த துலாம் ராசி இப்படியெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு. அப்போ இவங்ககிட்டலாம் பார்த்து கவனமாக இருக்காத பட்சத்தில் வாழ்க்கையில் நாம் சிரமங்களை கண்டிப்பாக சந்திப்போம் ஐயா. ஒரு கணவன் மனைவி உறவு விட்டு கொடுக்காத தன்மையில் இருக்கணும். இது கண்டிப்பாக 7ஆம் அதிபதி செவ்வாய், அவர் 2ஆம் அதிபதி செவ்வாய் தான். அப்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு பிரியாமல் பாசத்தோடு இருந்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனே உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருவார். அப்போ எதிர்பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம்தான் இருக்கும். அவங்ககிட்டலாம் பார்த்து பழகிக்கிறணும். காதல் வயப்படக்கூடிய அமைப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு மனசை எளிமையாக விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பிடிப்புத்தன்மையோடு இருக்கணும். அதனால் அசிங்கங்கள் அவமானங்கள் வந்துடாமல் பார்த்துக்கிறணும். இதுவும் உண்மை. ஆக கேளிக்கை விருந்துகள், ஆடம்பரமான லக்ஸுரியஸான ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஒரு காலமும் துலாம் ராசி நண்பர்கள் போக மாட்டீங்க. ஆனால் உங்களை ஆப்போசிட்டில் வற்புறுத்துவாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். லாபாதிபதி சூரியன் நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்துருவாங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. ஆனால் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு பிழைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது 100க்கு 70 பேர், 30% பேர் சுதாரிச்சுக்கிடுவாங்க. சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க, 2 கடை கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி
ஆனால் வியாபாரம் அப்படிங்கிறது துலாம். அப்போ கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் செஞ்சுருப்பீங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆக எல்லா விஷயத்திலையுமே துலாம் ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் கவனத்துடன் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆக விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை என்றாலும் கூட இந்த துலாம் ராசி நிறைய விட்டு கொடுத்தா கெட்டு போய் நிற்கும். அதனால் எந்த இடத்துல எப்படி விட்டு கொடுக்கணும், எதை விட்டு கொடுக்கணும் பார்த்து செய்யணும். இப்படியான விஷயங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இயற்கையாக இருக்குது. காரணம் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி குரு பகவான், அவரே பகையாளி. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்களுக்கு சமம், நண்பர்கள் தான் உங்களுக்கு பக்கபலன் சொல்லி நீங்கள் நினச்சி நம்பிக்கையோடு பயணிக்கிற பொழுது கவனத்தோடு பயணிங்க. ஆக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்கள். அப்போ பொதுவாக கிரக அமைப்புகள் இப்படித்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால இது இதனுடைய செயல்பாட்டில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இதன் அடிப்படையில் தான் இருக்கும். ஆனால் லக்ன பலன் அப்படிங்கிறது வேறு. அப்போது நம்ம ராசி துலாம் ராசியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் வேறையாக இருக்கும். அப்போ லக்னத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறும். அப்போ எல்லா துலாம் ராசி நண்பர்களும் கஷ்டப்படுறாங்களா, எல்லா துலாம் ராசி நண்பர்களும் பணக்காரர்களாக இருக்காங்களா, எல்லா ஆளுமை பவரோடு இருக்காங்களா, எல்லா பேருமே அரசு துறையில் வேலை பார்க்குறாங்களா, யாருமே கூலிக்காரவங்க இல்லையா, இருப்பாங்க. அது லக்னத்தின் அடிப்படையில் பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ சாதாரணமாகவே பார்க்குற போது துலாம் ராசி நண்பர்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மறுஜென்மம் எடுத்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. செத்து பிழைச்சி உயிர் பிழைக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் நாமளும் கொஞ்சம் சுய ஜாதங்களை தெளிவாக பார்த்து என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன மாற்றத்தை நம்ம தேடிக்கிறணும், எந்த ஆலய தரிசனம் எந்த தெய்வ தரிசனம் சரியாக பண்ணணும், முறையான வழிபாட்டு முறைகள் என்ன, அந்த வழித்தடங்கள் என்ன, இதையெல்லாம் தெளிவாக கொடுக்குறதா இருந்தால் உங்கள் சுய ஜாதகம் தான் கொடுக்கும். அப்போ தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிறவி நமக்கு எப்படி இருக்கிறோம், அடுத்த பிறவி நமக்கு எப்படி இருக்கிறோம், ஒவ்வொரு நாள் நாம் கடந்து செல்லக்கூடிய வழித்தடங்கள் எப்படி நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சுயஜாதகம் பார்த்து தெளிவாக கணித்து தெரிஞ்சுக்கிட்டு சரியான வழித்தடங்களை நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வசந்த காலமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.